السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ரபியுல் அவ்வல் மாதம் 25ஆம் தேதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் பின் ஹுமைத் அவர்கள் சிந்தனை மற்றும் இறை நினைவு ஒரு வணக்கமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி வர்ணிக்க வேண்டாம். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுடைய செயல்களை சீர்திருத்துவான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்று தக்வாவை கூறக்கூடிய சில வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, வார்த்தைகளிலே மிகவும் உண்மை மிக்கது, உண்மையானது அல்லாஹுடைய கலாமாகும். நேர்வழிகளிலே மிகவும் சிறந்த நேர்வழி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழி காட்டியாகும். விடயங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புகுத்தப்பட்ட புதிய நூதன செயல்களாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து நூதன செயல்களும் அது பித்அத்தாகும். அனைத்து பித்அத்துகளும் வழிகேடாகும். வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திலாகும். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை, மகிமை, புகழ், வலிமை இவைகளை எல்லாம் தனது படைத்து பரிபாலித்தல் என்ற அந்த ருபூபியாவின் ஒரு வளாகங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்திலே உதவி, உபகாரம், சிறப்பு, சங்கை, மன்னித்தல் போன்றவைகளை தனது அருளின் நிறைவுகளாக, ரஹ்மத்தின் கருணையின் நிறைவுகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று வல்லமை, அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி முறை, கடுமையாக நடந்து கொள்ளுதல், நீதி, ஞானம், வலிமையான ஆட்சி, பழிக்கு பழிவாங்கல் போன்றவைகளை தனது அரசாட்சியின் தோற்றங்களாக, வெளிப்பாடுகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது அவனது படைத்து பரிபாலித்தல், அவனுடைய கருணை, அவனது அரசாட்சி, இவைகள் எல்லாம் மீளக்கூடிய ஒரு இடம் அல்லாஹுடைய அழகிய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களின் பக்கமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வரக்கூடிய முதலாவது சூரா, வானத்திலிருந்து இறக்கப்பட்டவைகளில் மிகவும் சிறப்புக்குரிய சூரா அதுதான் அல் குர்ஆனின் முதல் சூறாவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். புகழ் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற அந்த அல்லாஹுக்கே ஆகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அவனுடைய திருநாமங்களை கூறக்கூடிய முதல் சூறாவை நாம் காணலாம். இதனை கொண்டுதான் படைப்பினத்தின் முதலாவது ஆரம்பம் முதல் கடைசி வரை, அதே போன்று ஆரம்பம் முதல் முடிவு வரை
இந்த மறுமை நாள் வரும் வரை இது அனைவருடன் தொடர்புபட்ட ஒன்றாக இருக்கிறது. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகன் முன்னிலையில் மனிதர்கள் நிற்கும் நாள் என்று அந்த மறுமை நாளை பற்றி அல் குர்ஆன் கூறுவதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, ரப் ரப் என்பவன் படைத்து பரிபாலிக்க கூடியவன் என்பவன் படைப்பின் உருவாக்கம், படைப்பை உருவாக்கியவனாக இருக்கிறான். அல் இலாஹ், அல்லாஹ் என்று வரக்கூடிய அந்த இலாஹ் என்ற அந்த நாமம் ஹுவல் மஅபூது பிஹக்கின், உண்மையாக வணங்கப்படக்கூடிய, வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக அவன் இருக்கிறான். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன். இந்த திருநாமங்கள் எல்லாம் அனைத்து விதமான உபகாரங்களையும் உதவிகளையும் பொதிந்ததாக இருக்கிறது. அவசரமாக தேவைப்படக்கூடிய உதவிகளையும் தாமதமாக தேவைப்படக்கூடிய உதவிகள் அனைத்தையும் பொதிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாசகமாக, திருநாமமாகத்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்ற அழகிய திருநாமங்கள் அமைந்திருக்கிறது. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, அதாவது படைப்பினங்களுடைய அனைத்து விதமான கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவனாக, மறுமை நாளிலே தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதியாக அல்லாஹ் இருக்கிறான். உண்மைக்கு கூலி கொடுக்கக்கூடியவன், அங்கே அதாவது தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல் குர்ஆன் கூறுகிறது, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, அந்த மறுமை நாளிலே, அந்த அளவு நிறுவையிலே ஒவ்வொருவருடைய செயல்களையும் செயல்பாடுகளையும் அங்கே நிறுக்கப்படும். ஃபலா துظலமு நஃப்ஸுன் ஷைஆ, அங்கே யாருக்கும் எந்த விதமான அநீதிகளும் அங்கே நடக்க மாட்டாது. வஇன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், அதாவது ஒரு சிறித ஒரு கடுகளவின் அளவுக்காவது ஒரு விடயம் இருக்கும் என்றால் அதனை கூட நாம் நாளை கொண்டு வருவோம். அனைத்தையும் கணக்கு பார்ப்பதற்கு நாமே போதுமானவன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஒவ்வொரு விடயங்களையும் அந்த அளவு நிறுவையிலே வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான நிலைமை என்பது, தீர்ப்பு வழங்குவது என்பது அனைத்து படைப்பினங்களுக்கும் உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் நீதி வழங்கக்கூடிய, நேரு வழிகாட்டக்கூடிய நீதியாளனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல் இலாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பது, அல்லாஹ் என்ற திருநாமம் என்பது மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே, மனிதன் உருவாக்கப்பட்டதனுடைய இலக்கே அவன் வணங்கப்படுவதற்குத்தான் என்பதை அல் குர்ஆன் பல இடங்களிலே கூறுவதை நாம் காணலாம். இந்த இலாஹ், அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தூதர்களை உலகத்திலே அனுப்பினான், வேதங்களை உலகத்திலே இறக்கி வைத்தான். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் இலாஹ் என்பவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வை வணங்குவதென்றால், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதென்றால், அதாவது வணக்கத்திலே கலப்படம் அற்ற முறையிலே யாரையும் இணை வைத்து விடாமல் அல்லாஹுக்காக மாத்திரம் அல்லாஹ்வை வணக்கத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும். இதுதான் தெளிவான வணக்கமாக, நீதியான, நேர்மையான ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று உலகத்திலே எப்பொருளும் இல்லை என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. படைப்பினங்களிலே, அதாவது படைக்கப்பட்ட விடயங்களிலே அல்லாஹுக்கென்று வேறு விதமான எந்த வெளிப்பாடுகளும் கிடையாது. அரசாட்சியிலே அவனுக்கென்று யாரும் நிகராக, துணையாக, உதவியாளனாக யாரும் கிடையாது. அவன் வணங்கப்படக்கூடியவன், வேறு யாரும் வணங்கப்பட முடியாது. அவனிடத்தில் தான் நேசம், பயப்படுதல், ஆதரவு வைத்தல் நிகழ வேண்டும். அவனை தவிர வேறு யாரிடத்திலும் ஆதரவு வைத்தல், பயப்படுதல் இவைகள் நிகழ்ந்துவிடக் கூடாது. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன், நான் அவர்களிடத்தில் வாழ்வாதாரத்தையோ உணவையோ நான் நாடவில்லை, எனக்கு உணவளிக்குமாறு நான் நாடவும் இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைத்து பரிபாலித்தல், உலகத்தை படைத்து நிர்வாகம் செய்தல் போன்றவைகளை நாம் பார்ப்போமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்த்தியாக, ஒழுங்குமுறையாக அனைத்தையும் உருவாக்கி அதற்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து
அவைகள் இயங்குவதற்கான அனைத்து விதமான விடயங்களையும் நிறைவு செய்து வைத்திருப்பதை நாம் காணலாம். இதற்கு அடையாளமாக உலகத்திலே உள்ள அனைத்து விடயங்களும் இதற்கு ஒரு அத்தாட்சியாக அடையாளமாக இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த படைக்கப்பட்டவைகள் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய நிர்வாகங்கள் எல்லாம் எதனை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், இவைகள் அனைத்துக்கும் தனித்துவமானவன், தனித்துவமிக்கவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அல்லாஹ் தான், தனித்தவன் ஒருவன் என்பதை நிறுவிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உலகத்திலே அனைத்தையும் படைத்திருக்கிறான். அது வானங்கள், பூமி, அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைகள், வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், நாம் அறிந்தவைகள், நாம் அறியாதவைகள், பல விடயங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுக்கே உரித்தானவைகள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடத்திலே அழைப்பு பணி மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் ஃபிர்அவுனுக்கு முன்னால் கால ஃபிர்அவுனு வமா ரப்புல் ஆலமீன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உலகத்தாரை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய ரப் என்றால் என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஃபிர்அவுன் கேட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், கால ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப் என்றால், அதாவது வானங்களுடைய பூமியுடைய அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைகள் அனைத்துடைய ரப் அல்லாஹ்வாக இருக்கிறான், நீங்கள் உறுதி மிக்கவர்களாக இருந்தால் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஃபிரௌன் قال لمن حوله الا تستمعون, அவனுக்கு சூழால் உள்ளவர்களுக்கு மத்தியிலே கூறுகிறான், இவர் சொல்வதை நீங்கள் கேட்டீர்களா என்று கூறிவிட்டு அவன் கூறினான். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஆம், قال ربكم ورب آبائكم الأولين, உங்களது ரப்பும் உங்களது முன்னோர்களுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கின்றான் என்று கூறிய போது ஃபிர்அவுன் கூறினான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கின்றான் என்று ஃபிர்அவுன் கூறினான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் قال رب المشرق والمغرب وما بينهما, கிழக்கு மேற்கு அவ்விரண்டுக்கு மத்தியில் உள்ள அனைத்துக்கும் உரிய ரப் அல்லாஹ்வாக இருக்கிறான். இன் குன்தும் தாகிலூன், நீங்கள் உணரக்கூடியவர்களாக புத்தி உள்ளவர்களாக இருந்தால் இதனை அறிந்து கொள்வீர்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனுக்கு உபதேசம் செய்ததை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. எனவே நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், விரும்பிய அனைத்தையும் கேளுங்கள், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வார்த்தையால் பதிலளிக்காவிட்டாலும் உங்களுக்கு படிப்பினையாக உங்களது வாழ்விலே அதற்கான பதிலை அல்லாஹ் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே உள்ள அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, அல்லாஹ்வை போற்றுகின்றன. நீங்கள் அறியாத எத்தனையோ விடயங்கள், அந்த அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானதாக இருக்கிறது. உண்மையிலே ஒவ்வொரு படைப்பினங்களும் படைத்தவனை துதித்துக் கொண்டிருக்கின்றன, அவனை போற்றிக் கொண்டிருக்கின்றன. அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸப்ஹு, 7 வானங்கள், பூமி, அவைகள் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, புகழுகின்றன. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தஸ்பீகை, துதிப்பை, புகழை அதிகமானவர்கள் அறியாதவர்களாக, விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ்வை வானங்களும் பூமியில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவைகளும், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் மலையும் மரமும் பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய கால்நடைகளும் அதிகமான மனிதர்களும் அல்லாஹ்வை துதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வகஸீருன் ஹக்க அலைஹில் அதாப், அவர்கள் அதிகமானவர்களுக்கு வேதனை கடமையாகிவிட்டது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வை இழிவுபடுத்துகிறார்களோ, கேவலமாக கருதுகிறார்களோ, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய எவரும் கிடையாது. நிச்சயமாக இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் நாடியவைகளை, அவன் நாடியவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றிய சிந்தனை என்பது அல்லாஹ்வை பற்றிய அறிவின் மூலமாக உள்ளமெல்லாம் அவ்வாறு முழுமை பெறக்கூடிய, நீரிலே மூழ்குவதை போன்று இறை சிந்தனையிலே மூழ்கக்கூடிய ஒன்றாக அது மாற்றிவிடும். அதே போன்று
அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது, திக்ர் செய்வது என்பது அல்லாஹ்வை நேசம் கொள்வதன் மூலமாக அவனுடைய உள்ளம் ஒளிவு பெறக்கூடியதாக, அதாவது வெளிச்சம் பெறக்கூடியதாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய படைப்பினைகளை பற்றி சிந்திப்பது, அல்லாஹ்வின் பால் தேவையாக இருப்பதெல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் யதார்த்தத்தை ஒவ்வொரு அடியானும் உணர்ந்து செல்ல அதாவது அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தின் யதார்த்தத்தை அடைந்து கொள்வதற்கான ஒவ்வொரு வழிமுறைகளையும் அடியார்களுக்கு இது ஏற்பாடு செய்து கொடுக்கும். அந்த அடியார்களை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையை, இறை நினைவும் சிந்தனையும், அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களா இருக்கின்றோம் என்ற இந்த நிகழ்வுகள் அந்த அடியானை உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மகிமைகளை பற்றி யார் சிந்திக்கிறார்களோ, ஆய்வு செய்கிறார்களோ, அவன் பாவம் செய்ய மாட்டான், அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டான். யார் அவருடைய தலைவரை, படைத்தவனை நினைவு கூறுகிறார்களோ, இறை சிந்தனையோடு இருக்கிறார்களோ, அவன் நேர்வழி பெறக்கூடியவனாக இருக்கிறான். யார் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்குகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை அரவணைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய படைப்பினைகளை பற்றிய சிந்தனை, அதனை பற்றி படிப்பினை பெறுவது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, மறந்த நிலையில் இருந்தாலும் நினைவு வந்தவுடன் மீண்டும் அவனை சரி செய்து கொள்வது, அல்லாஹுக்காக மாத்திரம் பணிவாக நடந்து கொள்வது, இவைகளெல்லாம் அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனை, மிகைத்தவனை, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தக்கூடிய செயல்களாக இந்த செயல்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானின் 191வது வசனம் முதல் 195வது வசனம் வரும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கூறுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமிகளை படைத்து இரவும் பகலும் மாறி மாறி வரச் செய்வதிலே அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அந்த அடியார்கள் நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள். அதே போன்று விழாப்புறங்களில் சாய்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். பூமி வானங்கள் படைக்கப்பட்டதை பற்றி, அல்லாஹை பற்றி நினைவு கூறி அவர்கள் கூறுகிறார்கள், ரப்பனா யா அல்லாஹ் மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவைகளை நீ வீணுக்காக படைக்கவில்லை என்று கூறி, சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம், வக்கினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கூறுவார்கள். தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அந்த வசனங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், யாரையெல்லாம் நீ நரகத்தில் நுழைத்து விட்டாயோ, நுழைய செய்து விட்டாயோ, அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள். அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. யா அல்லாஹ், ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களை நாம் கேட்டு அவர்களுடைய அழைப்பை கேட்டு நாம் ஈமான் கொண்டோம். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது குறைகளை மன்னிப்பாயாக, எங்களது குறைகளுக்கு குற்ற பரிகாரத்தை தருவாயாக, நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக என்று அந்த நீண்ட வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அடியார்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய முறைகளை அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உங்களது ரப்பை பற்றி, உங்களை படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அவன் அர் ரஹ்மான், அருளாளனாக இருக்கிறான். அதாவது அவனுடைய அருள் கருணை எல்லாம் மிக பரிபூரணமாக, மிக முழுமைத்துவம் பெற்றதாக இருக்கிறது. இதன் காரணமாக எவ்வாறு அவனுடைய அந்த அருள் வெளிப்படுகின்றது என்றால், அல்லாஹுடைய மகிமையையும் அல்லாஹுடைய சங்கையையும் வணக்கத்தின் மூலமாக, அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலமாக அவைகள் வெளிப்படையாக மின்னக்கூடிய, ஒளிரக்கூடியதாக இருப்பதை நாம் காணலாம். ரஹீம், அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளிடத்திலே அவனுடைய கருணைகளை எல்லாம் அல்லாஹ் விசாலமாக்கி கொடுத்துள்ளான். அவர்கள் விரும்பத்தகாத விடயங்களை எல்லாம் தடுக்கிறான். அவர்களுடைய கெடுதிகளை எல்லாம் மறைக்கிறான். அவர்களுடைய தண்டனைக்குரிய விடயங்களை எல்லாம் மன்னிப்பு கொடுக்கிறான். இவ்வாறு அல்லாஹ் அருளாளனாக, ரஹ்மானாக, ரஹீமாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஹு அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ்வாக இருக்கிறான். அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனாக இருக்கிறான். அவன் மறைவானவற்றையும்
வெளிப்பாடானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீமாக இருக்கிறான். அதே போன்று அரசாட்சியும் அரசனாகவும் அவன் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அரசாட்சியின் முழுமை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த மறுமை நாளிலே அவனுடைய ஞானமும் அவனுடைய திட்டங்களும் திட்ட தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். அந்த நாளிலே ஆரம்பம் முதல் இறுதி வரை படைக்கப்பட்ட அனைவர்களும் எழுப்பப்படுவார்கள். அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்தவித உசும்புதல்களும் அரசாட்சிகளும் நிர்வாகங்களும் இருக்க மாட்டாதே. அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் அனைத்து விடயங்களும் சூழ்ந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்கக்கூடிய நாள், அடக்கி ஆளக்கூடிய அந்த அரசாட்சி மிக்க அல்லாஹ் அடியார்களுக்கு நீதி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மறுமை நாளை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது கூறுகிறது, இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி அசைக்கப்பட்டு அங்கே உசுப்பப்படுகின்ற போது, வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதன் சுமைகளை வெளிப்படுத்துகின்ற போது, வகாலல் இன்சானு மாலஹா, அந்த நேரத்திலே இவைகளை பார்த்து மனிதன் கூறுவான், அதற்கு என்ன நேர்ந்து விட்டது, என்ன நடந்து விட்டது என்று கூறும்போது, யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா, பூமி அதனுடைய செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக இவைகளை எல்லாம் அறிவித்துக் கொடுப்பார். யௌமஇதின் யஸ்துருன் நாசு அஷ்தாதா, அதாவது ஒவ்வொரு பிரிவினர்களாக மனிதர்கள் எல்லாம் அங்கே புறப்பட்டு வருவார்கள். லியுரவ் அஅமாலஹும், அவரவர்களுடைய செயல்களையும் அவரவர்களுடைய செயலேட்டையும் காண்பதற்காக பார்ப்பதற்காக ஒவ்வொரு குழுக்களாக பிரிவினர்களாக புறப்பட்டு வருவார்கள். அந்த நாளிலே ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு அணுவளவேனும் ஒரு நன்மையை செய்தால் அதனுடைய பிரதிபலனையும் கண்டுகொள்வான். அதே நேரத்திலே வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணுவளவேனும் கெடுதி செய்திருந்தாலும் அதையும் கண்டுகொள்வான் என்று அல் குர்ஆன் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. எனவே மறுமை நாளிலே நாம் எதனை காண வேண்டும், எதனை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்பதை உலகிலே தீர்மானிக்க வேண்டும். நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை அவ்வாறு தனது கட்டுப்பாட்டுக்கு கீழால் கையிலே சுருட்டிக் கொள்வான். அதாவது கையிலே எடுத்துக்கொண்டு வலது கையிலே வானத்தை சுருட்டி அங்கே அழைப்பு விடுப்பான். அனல் மலிக், நான் தான் அரசன். ஐன முலூக்குல் அருள், இந்த புவியிலே இருந்த அரசர்கள் எல்லாம் எங்கே என்று அழைப்பு விடுப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தான் அரசனாக இருக்கிறான். அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். அவன்தான் பேரரசன், அவன் பரிசுத்தமானவன், அவன் சாந்தி மிக்கவன், அபயம் அளிக்கக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவன், மிகைத்தவன், அடைத்து ஆளக்கூடியவன், பெருமை மிக்கவன், பரிசுத்தமானவன் போன்ற பல அழகிய திருநாமங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஷ்ர் 23வது வசனம் 24வது வசனத்திலே அவன் திருநாமங்களை கூறுவதை நாம் காணலாம். அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அவன்தான் படைப்பாற்றல் மிக்கவன், அவன்தான் படைத்தவன், அவன்தான் உலகத்தை உருவாக்கியவன், உருவமைத்தவன் அவனாக இருக்கிறான். எனவே லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவைகள் அனைத்தும் அவனை துதிக்கின்றன. வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் மிகைத்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான் என்று அவனுடைய அழகிய திருநாமங்களை எல்லாம் அல் குர்ஆன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் தலையாக இருக்கிறது, வணக்கத்தின் மூளையாக இருக்கிறது. எனவே அந்த பிரார்த்தனை என்பது ஒரு முக்கியமான புனிதத்துவம் மிக்கதாக மகத்துவம் மிக்கதாக இருக்கின்றது. எனவே அதனை அடைந்து கொள்ளக்கூடிய முறைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிரார்த்தனை புரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். இவ்வாறு கூறியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே நமது தேவைகளை, நமது அனைத்து விதமான விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரமேந்தி பிரார்த்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி சிந்திப்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, திக்ர் செய்வது, இவைகள் எல்லாம் ஒரு வணக்கமாக இருக்கிறது.
இப்பேற்பட்ட வணக்கங்கள், சிந்திப்பது, படிப்பினை பெறுவது, இவைகளெல்லாம் அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஈட்டித் தருவதோடு நாளைய மறுமையிலே சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ்வை பற்றி, அவனது படைப்பினைகளை பற்றி முறையாக சிந்தித்து என்றும் இறை நினைவுடன் வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.